திட்டக்குடி கேர்ள்ஸ் ஸ்கூல் போற வழியில இருக்க இந்த அன்பு ஹோட்டல் தான் மதிய நான்வெஜ் மீல்ஸும் பிரியாணியும் தரமா தராங்கன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டு இங்க சாப்பிட போனோம். ரொம்ப வருஷமா இந்த கடை இங்க இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம போனப்ப செம கிரௌடா இருந்துச்சு. டக்குன்னு கிரௌடு காலியானோன்னு போய் ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணோம். அப்படியே பார்சல் வாங்க வந்தவங்களை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறதுக்குள்ள டக்குன்னு அந்த சர்வர் அண்ணா ஒரு சிக்கன் பிரியாணி லெக் பீஸோட வந்து வச்சுட்டு போனாரு. பிரியாணியோட குவான்டிட்டி ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. புதஞ்சிருந்த லெக் பீஸை எடுத்து ஓரமா வச்சுட்டு பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்ல ஆரம்பிச்சோம். திண்டுக்கல் பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி மாதிரி நம்ம ஊருக்குன்னு ஒரு ஸ்டைல் ஆஃப் பிரியாணி இருக்குங்க. நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணில ஸ்பைசஸ் ரொம்ப டாமினண்டா தெரியும். அந்த பிரியாணில சால்னா கொஞ்சம் ஊத்தி அவங்க கொடுத்திருந்த அந்த லெக் பீஸ்ல கொஞ்சம் எடுத்து ரைத்தாவை தொட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாவே இருந்தது. நான் சொன்ன மாதிரியே நம்ம ஊர் ஸ்டைல் பிரியாணிக்கான அந்த ஸ்பைஸ் டாமினன்ஸும் ரொம்ப கரெக்டாவே சூப்பரா இருந்தது. கண்டிப்பா இந்த ஹோட்டல்ல பிரியாணி மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஊர் சைட்ல இருக்க 2-3 ஃப்ரெண்ட்ஸுமே எனக்கு இந்த ஹோட்டல்ல தான் சஜஸ்ட் பண்ணாங்க பிரியாணி ட்ரை பண்ண சொல்லி. அப்புறம் இந்த ஹோட்டல்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒயிட் ரைஸ் ஃப்ரீயாவே சர்வ் பண்றாங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஒயிட் ரைஸ்க்கு சார்ஜஸ் கிடையாது. நம்மளும் அவங்கள்ட்ட அந்த எக்ஸ்ட்ரா ஒயிட் ரைஸ் ஒன்று வாங்கணும். அந்த எக்ஸ்ட்ரா ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு நம்ம அவங்கள்ட்ட கொஞ்சம் ரசத்தை ஊற்றி சாப்பிடலான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் பண்ண மாதிரி ஆச்சு, அந்த பிரியாணி செரிக்கிறதுக்கு சாப்பிட்ட மாதிரி ஆச்சு. நீங்க இந்த சைடு போனால் கண்டிப்பாக இந்த கடையில் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டு மறக்காம TN91 யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்திட்டு போங்க.